தண்ணீரில் கொட்டி தீர்க்கும் மழையால் நுங்கம்பாக்கம் பகுதியில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம் பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அதி கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக தண்ணீர் வெளியேற முடியாமல் பிரதான சாலைகளிலேயே ஒரு முட்டி அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. திரும்பிய பக்கமெல்லாம் குளம் போல் காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வள்ளூர் கோட்டத்தில் இருந்து சுதந்திர தின பூங்கா வழியாக லயோலா கல்லூரி செல்ல முடியாது. இதனால் சூளைமேடு வழியாக செல்லக்கூடிய ஏராளமான வாகனங்கள் திரும்பி நேராக சென்று ஹாடோ சாலை வழியாகத்தான் பயணிக்க முடியும் என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம் மட்டுமல்ல, பல பகுதிகள் இதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஒரு பலத்த மழை கனமழையாக மாறியது. சில இடங்களில் அதி கனமழையாக பெய்து கொண்டிருக்கிறது. எனவே வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான சாலைகள் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக முற்றிலுமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பெரும்பாலான தனியார் நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலகங்களிலும் ஊழியர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதாகவே தெரிய வந்திருக்கிறது. பரபரப்பாக இருக்கக்கூடிய சென்னை இன்றைக்கு பரபரப்பில்லாமல் முடங்கி வீடுகளுக்குள்ளேயே மக்கள் முடங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மோனிஷா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார். சென்னை சோழிங்கநல்லூர் சந்திப்பில் மழைநீர் குளம் போல் சாலையில் தேங்கி நிற்கிறது. இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் வினோத் கண்ணனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வினோத் கண்ணன், தற்போது சென்னையை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து வருகிறது. சோழிங்கநல்லூரில் தற்போது என்ன நிலவரம்? OMR சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கின்றன. தற்போது சென்னை மழைநீரானது அதிக அளவில் தேங்கி இருக்கின்றன. மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய இந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணு கட்டிய தூரம் வரை மழைநீர் குளம் போல் தேங்கி இருக்கின்றன. இந்த OMR சாலையை சென்னைக்கு நோக்கி வரக்கூடிய, செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய ஒரு முக்கிய பிரதான சாலை இந்த சாலை தான். இந்த சாலையில் காலையிலிருந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக குளம்போல் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்கின்றன. தேங்கி நிற்கக்கூடிய மழைநீர் வெளியேற முடியாமல் இதே இடத்தில் தேங்கி இருப்பதால் இதில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றன. குறிப்பாக வாகனங்களில் 4 சக்கர வாகனங்கள் கூட இயக்க முடியாத ஒரு நிலைதான் ஆமையோக வாகனங்கள் சென்று வருகின்றன. இருசக்கர வாகனங்கள் சுமார் 2 அடி அளவுக்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் இருசக்கர வாகனத்தை செல்பவர்கள் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த சாலையில் செல்லக்கூடிய மக்களும் இந்த மழைநீர் முழுவதாக தேங்கி இருப்பதால் சாலை ஓரத்தில் செல்லும் போது வாகனத்திலிருந்து மழைநீரானது அவர்கள் மீது அடிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகின்றன. நாம் இந்த காட்சியை பார்க்கலாம். இந்த பகுதியில் அதிக அளவில் வாகனங்கள் சென்று வருகின்றன. மழைநீர் குளம்போல் தேங்கி நிற்பதால் அதிக அளவு இந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றன. தொடர்ந்து ஒரு முக்கியமான பிரதான சாலை OMR சாலை. இந்த OMR சாலையில் இது போன்ற பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி நிற்கின்றன. சிவரஞ்சனி, நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி வினோத் கண்ணன்.